வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேண்டம்னு ஒரு புது பிரிண்டர் வந்திருக்கு. அந்த புது பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்திருக்கு. அதில் வந்து நிறைய பிரிண்டர்லாம் வந்துட்டுருக்கு. 65 சீரீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7000 சீரீஸுன்னு நிறையா வந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 6502 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலை இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிரிண்டர் நாங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருந்தோம். அந்த பிரிண்டரை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ரிவ்யூ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அது எங்கள் கஸ்டமர் தான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை இல்லையாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த பிரிண்டர் வாங்கலாமா வேணாமாங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. பட் இருந்தாலும் ரிவ்யூ கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை. நான் அதனால் இந்த பிரிண்டரை பற்றின ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, நம்மளோட வீடியோ வந்து நிறைய கஸ்டமர் பார்க்குறாங்க, நிறைய வியூவர்லாம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனால் சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட வீடியோவை பார்க்கக்கூடிய முதல் வியூவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு லேசர் பிரிண்டரான பேண்டம் பற்றின ஒரு டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா பேண்டம் M6502 சீரீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6500, 6502 நெட், 6502 நெட்வொர்க்கு, வைஃபை அப்படின்னு நிறையா வேரியேஷன் வந்துட்டுருக்கு. பேசிக் ஒன்று தான், என்ஜின்கிறது பேசிக் என்ஜின் ஒன்று தான். அதில் வந்து அடிஷ்னலாக வந்து நெட்வொர்க் ஆட் ஆகும், சிலது வந்து ADF ஆட் ஆகும், சிலது வைஃபை ஆட் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய தான். இன்றைக்கி நம்ம அதில் வந்து என்ன பிரிண்டர் பர்டிகுலராக பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா M6502. இது வந்து 6500ஓட சீரீஸ் தான், அதாவது M6502. இந்த பிரிண்டரை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் நான் ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். அவரு தான் வந்துட்டு இந்த பிரிண்டரை வந்து யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, ஓகே நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லி தான் எங்கள் கஸ்டமர்கிட்ட அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுன்னு நான் சொல்லிடுறேன். அப்புறமா நீங்கள் இந்த பிரிண்டர் வாங்கலாமா வேணாங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க. இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸாக வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகவே ஆகாது. காரணம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரிண்டர் கிடையாது. நார்மலாக வந்து ஒரு 1000 ஒரு 1200 பேஜஸ் வரக்கூடிய ஒரு பிரிண்டர் தான். அதிகபட்சம் மீறி போனால் ஒரு 1500 அந்த மாதிரி தான் வரும். கம்பேட்டபிள் டோனரும் வருது, ஒரிஜினல் டோனரும் வருது. நீங்கள் ஒரிஜினல் டோனர் வாங்கி போட்டிங்கனாலும் போட்டிங்கன்னா ஒரு 1800 1900 அந்த ரேஞ்சு வரும். ரீஃபில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அவங்களே பவுடரும் ஒரிஜினல், அதாவது இந்த கம்பெனியோட பவுடரே கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு 400 to 600 தான் வரும், அந்த சம்திங் இந்த ரேட்டு தான் வரும். அதனால் இது வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு கண்டிப்பாக சத்தியமாக சூட்டே ஆகாது. இதில் வாங்கி நான் ஜெராக்ஸ்லாம் எடுத்து சேல் பண்ண போகிறேன், ஜெராக்ஸ் கடையில் வச்சு இது யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த பிரிண்டரை தவிர்த்துருங்க, இதை வாங்காதீங்க. காரணம் என்னென்னா இதுதான், உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதனால இந்த பிரிண்டர் வாங்க வேணாம். சரி, வேறு யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, வீட்டு யூஸில் வச்சுருக்கவங்களுக்கு இந்த பிரிண்டர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அல்லது வைஃபையில் ஏதாவது ஒரு ஸ்கூல்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க அதை எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும். அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டு யூஸுக்கு ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு ஒரு 5 பில்லு 10 பில் போடுவோம் அப்படின்னு யாராவது அவங்க கடையில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 பில் 20 பில் அப்படிங்கிற கணக்கில் போட்டாங்கன்னா மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 700 பேஜஸ் வரைக்கும் வரும். வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, வருஷத்துக்குன்னு சொல்கிறத விட ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை டோனர் மாற்றுற மாதிரி வரும். வருஷத்துக்கே டோட்டலாகவே ஒரு 2000 3000 செலவு வரும். அதிகபட்சம் அதுக்கு மேலே தாண்டாது இந்த டோனரோட செலவு. ஸோ கமர்ஷியல் பர்பஸில் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டரு சத்தியமாக சூட் ஆகாது, வாங்கவே வேணாம். ஓன் யூஸுக்கும் அதே மாதிரி வீட்டு யூஸுக்கும், அதாவது ஹோம் யூஸுக்கும் வீட்டு யூஸுக்கும் வாங்குறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக கடையில் வச்சுருக்கிறவங்க அவங்களோட ஓன் யூஸ், சொந்த தேவைகளுக்கு பில் போடுறது, ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, ஸ்கேன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த பிரிண்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பிரிண்டர் வாங்குங்க. ஏன்னா அப்புறம் இன்னொன்று சொல்லிடலான்ட்டுருங்க, இந்த மாடல் வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருந்ததுன்னா அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆக்சுவலாக இது சாம்சங்கில் வந்துட்டு 3401 அல்லது பேசிக் மாடலில் 2161 இந்த மாடலில் அந்த மாடல் வந்துட்டு இருந்தது. அதாவது 3401ங்கிற ஒரு மாடல் சாம்சங்கில் வந்துட்டு இருந்தது.
அதோட டைப்பை ஒத்து, அதாவது சேம் அதே இதில் தான் இந்த பிரிண்டரை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த 3401 மாடல் ஃபெயிலியர். அதனால் நீங்கள் அந்த மாடல் வச்சுருந்துக்கிட்டு இந்த மாடல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்காதீங்க, உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. காரணம் என்னன்னா சேம் அதே மாதிரியே தான் கான்செப்ட்டு, அதே மாதிரி டோனரு, சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்பு வர்றது, அந்த கான்டாக்ட் ஆகிற அந்த கான்டாக்ட் பாயிண்ட்டு எல்லாமே 3401 வர 101 டோனரோட சேம் தான். இது வந்து 2161க்கும் அதே தான், சேம் 101 டோனர் தான் போடுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த பிரிண்ட்ரு. ஸோ அது வந்து ஆல்ரெடி சாம்சங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3401 வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். அடிக்கடி டோனர் மாற்றுற மாதிரி தான் வரும். பெருசாக பிரமாதமாக பேஜெலாம் அதிகமாக வராது. அடிக்கடி போய் பேப்பர் ஜாம் ஆகிக்கும். டோனர் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல். கம்பேட்டபிள் டோனர் ஒரே ஒரு தடவை தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து இருக்கிறதுனால அந்த மாடல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்சங்கே வந்து பிரிண்டர் கம்பெனி வந்து தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பிரிண்டர் அடி வாங்கிடுச்சு. ஸோ இதுவும் அது வந்து பார்த்திங்கன்னா சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி ரீஃபில் பண்ணுறவங்களுக்கும் இந்த டோனர் வந்து சாம்சங் பவுடரே போட்டு கூட ரீஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பெனிக்காரங்க வந்து 500 ரூபா ரேஞ்சில் பவுடர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் போட்டு யூஸ் பண்ணுறவங்க எனக்கு காஸ்ட் முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக அந்த பிரிண்டரை வந்து அந்த பவுடரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோனரோட பிரச்சனையை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதனால தான் இந்த பிரிண்டர் வாங்கலாமா வேணாமாங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட விட்டுட்டேன். சரி, ஓகே. இந்த பிரிண்டரில் என்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஸ்கேன் காப்பி இருக்குது. நாம் பார்க்கக்கூடிய மாடலில் பிரிண்ட் ஸ்கேன் காப்பி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை சீரிஸும் இருக்குது, நெட்வொர்க் சீரிஸ் இருக்குது. நெட்வொர்க்கும் வைஃபையும் சேர்ந்து வர மாதிரி இருக்குது. இந்த மாடலில் இந்த பிரிண்டரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 22 ppm வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 22 பேப்பர் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1200 × 1200 dp வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா 7.8 செகண்டில் உங்களுக்கு வந்துடும். இதோட மெமரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 128 MB வரைக்கும் இதில் மெமரி கெப்பாசிட்டி இருக்குது. அப்புறம் நான் சொல்ல மாதிரி இந்த பிரிண்டரில் டூப்ளெக்ஸ் இருக்கா அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அடித்து வர ஆப்ஷன் இந்த பிரிண்டரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த சீரீஸில் இல்லை, இந்த மாடல்லையும் இல்லை. ஸோ இந்த பிரிண்டரில் டூப்ளெக்ஸ் கிடையாது. கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வாங்கினீங்கன்னா நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மல் யூஎஸ்பியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட காப்பி ஸ்பீடு, ஸ்கேனோட காப்பி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 22 CPM வரைக்கும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காப்பி அவுட் டைம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 10 செகண்ட், 10 செகண்டுக்குள்ளே வந்துடும். இது என்லார்ஜ் வந்து 25லேருந்து 400% வரைக்கும் ஜூம் பண்ணி என்லார்ஜ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் காப்பி வந்து அதே மாதிரி தான் 1லேருந்து 99 காப்பி வச்சு எடுத்துக்கலாம். அடிஷ்னல் ஃபங்க்ஷன்லாம் ஐடி காப்பியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து A4 சைஸுக்குள்ளே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேன் டு பிசி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரிண்டரில் இருந்தே நம்ம ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் ஏற்றிக்கலாம், இல்லை சிஸ்டத்தில் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணி அப்படி கூட நம்ம ஏற்றிக்கலாம். பேப்பர் இன்புட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 150 CTs வரைக்கும் 150 பேஜஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அவுட்புட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 100 பேஜஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ப்ளைன் திக்னஸ் பேப்பர், டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு இதில் எல்லாமே வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீடியா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரோட இது வந்து பார்த்திங்கன்னா A4, A5, A6 இந்த மாதிரி எல்லாமே லீகல் சைஸ் வரைக்கும் தாராளமாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஃப்ளாட் பெட்டாக ஸ்கேனராக இருக்கிறதுனால நம்ம வந்து லீகல் எடுக்க முடியாது. A4 சைஸுக்குள்ளே ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா OSக்கும் சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அந்த மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. விண்டோஸு, மேக்கு, லினக்ஸ், உபுண்டு எல்லாமே வந்து இது தாராளமாக சூட் ஆகும். இது பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பவரோட இது வந்து பார்த்திங்கன்னா 110 volt வரைக்கும் பிடிக்கும். அதேமாதிரி 220 இது வரைக்கும் பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டோனரோட கேட்ரேஜ் வந்து பார்த்திங்கன்னா P210 சீரிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பிரிண்டரோட வர டோனரில் வந்து 1600 பேஜஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகுங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வேரியேஷனில் வருது. டோனரோட இது வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷனில் வருது. அதனால் அதை முடிவு பண்ணிட்டு இந்த பிரிண்டர் வாங்குங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த பிரிண்டர் எல்லாருமே வாங்கி எல்லாத்துக்குமே இந்த பிரிண்டர் சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். கமர்ஷியல் பர்பஸில் இருக்கிறவங்க இந்த பிரிண்டரை வாங்காதீங்க, மறந்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் சாம்சங்கில் 3401 வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமராக இருந்தாலும் இந்த பிரிண்டர் வாங்காதீங்க. ஏன்னா இதுவும் சேம் கான்செப்ட், சேம் தான். உங்களுக்கு வந்து என்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு 12,000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு பட்ஜெட்டில் பிரிண்டர் வாங்கணும், ஒரு 12 to 13 ரூபாய்க்குள்ள ஒரு பட்ஜெட்டில் பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. நெட்வொர்க்கு, வைஃபை அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. ஆனால் மற்றபடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது எக்ஸ்பென்சிவ்ஸான பிரிண்டர் தான். வாங்குறதுக்கு முன்னாடி படித்து பாருங்கள். உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா அதை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பிரிண்டர் பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுறேங்க. எங்களுக்கு இருந்தால் கூட நான் சப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Pantum 6502 இந்த பிரிண்டரை பற்றின ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரிண்டர் வாங்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தரோட யூசேஜ் தகுந்த மாதிரி தான் பிரிண்டர் வாங்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு பிரிண்டர் செட் ஆகுமான்னு கேட்டிங்க, செட் ஆகாது. அதனால் தேவைப்படுறவங்க இந்த ரிவ்யூ பாருங்கள். உங்களுக்கு இது செட் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. திரும்பவும் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.